ராமராமா, பானுவாசரக, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 24ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி, அஷ்டமி திதி, கார்த்தால 10 மணி வரை, பின்பு நவமி திதி, மகா நட்சத்திரம் கார்த்தால 7 மணி 28 நிமிஷம் வரை, பின்பு பூர நட்சத்திரம், யாகாத யோகா பவகரணம், ராகு காலம் சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. ஜபம் அல்லது தியானம் செய்யும் பொழுது வெறும் தரையில் அமர்ந்து செய்யக்கூடாது என்கிறார்கள், ஏன்? சில பதார்த்தங்கள் சாட்சாத்தாக பூமியில வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெத்தலை, பழங்கள், புஸ்தகம், மணி, இதெல்லாம் டைரக்டா பூமியில வைக்கக்கூடாது. தீபம், இதெல்லாம் அதே மாதிரி நாமும் டைரக்டாக பூமியில உட்காரக்கூடாது. ஏதாவது ஒரு ஆசனம் போட்டுன்னு தான் உட்காரணும் பூமியில. அதே சமயத்துல ஜபங்கள் பண்றச்ச அவசியம் ஆசனம் போட்டுன்னு தான் உட்காரணும். இல்ல வஸ்திரத்தை, துணியை போட்டுன்னு உட்காரலாம், இல்ல தர்பாசனத்துல உட்காரலாம், அல்லது பலகையில உட்காரலாம். இதுல எந்தெந்த ஆசனத்துல உட்காந்து பண்ணினா என்னென்ன பலன் அப்படின்லாம் விசேஷமாக மந்திரசாஸ்திரங்கள்ல இருக்கு. பூஜைகள்ல நம்மளுடைய சுத்தமான வஸ்திரத்தை, அதாவது திருத்தீய வஸ்திரம்னு 3வது ஒரு துண்டு வச்சுன்னு இருப்பா, அதை கீழே போட்டுன்னு டவல் மாதிரி அதை போட்டுன்னு உட்காரலாம், இல்லை தர்பாசனங்கள்ல உட்காரலாம், இல்லை விசிஷ்ய பலகால உட்காந்து பண்ணலாம். இப்படி எந்தெந்த சமயத்துல எந்தெந்த ஆசனத்துல உட்காந்து என்னென்ன ஜபங்கள் பண்ணினா எவ்வளவு புண்ணியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தர்மசாஸ்திரங்கள்லையும் மற்றும் மந்திரசாஸ்திரங்கள்லையும் இருக்கு. இதற்காகவே மந்திரங்களின் மகத்துவம் அப்படின்னு ஒரு புஸ்தகமே இருக்கு. வைதிக ஸ்ரீ ஸ்தாபனம் மூலமாக மந்திரங்களின் மகத்துவம்னு 2 பாகத்துல புஸ்தகங்களே போடப்பட்டிருக்கு. அவசியம் ஆசனத்துல உட்கார்ந்துதான் பூஜைகளும் பண்ணணும், ஜபங்களும் பண்ணணும். ராமராம்.